வணக்கம், ஐ எம் ஜெயஸ்ரீ சுகவனம். இது என்னோட செகண்ட் டாட்டர். என் பேர் ஸ்ருதி. நான் விஐடி யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அன்பை ஊட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, தேங்காய் துருவல், தனியா, தயிர், ஜீரகம் மிக்ஸு, பச்சை மிளகா, சால்ட், மஞ்சள் தூள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். முதல்ல வந்து துவரம்பருப்பை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய். சில பேர் என்ன பண்ணுவாங்க, துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சுப்பாங்க, அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைக்க வரும்ன்ட்டு. சில சமயம் என்னென்னா மறந்து போயிடுவோம் ஊற வைக்கிறதுக்கெலாம். அதனால் ஊற வைக்கலன்னா கூட பரவாயில்ல, துவரம்பருப்பு போடணும், அவ்வளோதான் முக்கியம். சில பேர் வந்து அதோட கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாமும் போட்டுப்பாங்க. தனியா கொஞ்சோண்டு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த ஓமம், ஜீரகம் மிக்ஸ் இருக்குது. ஓமம் எதுக்குன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது, வயத்துக்கு நல்லது. ஏன்னா நிறைய டைம் வந்து வெளியில் சாப்பிடும்போது வயிறு முக்கால்வாசி கெட்டு போயிருக்கும். ஜீரகம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா சில பேருக்கு ரொம்ப காரமாக வேணும். எங்கள் அம்மா வீட்டிலலாம் 2-3 பச்சை மிளகா போடுவாங்க மோர் குழம்புக்கு. எங்கள் வீட்டில் காரமே ஒத்துக்காது. அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன், எப்போதும் அரை தான் போடுவேன், மிச்சத்தை வச்சுடுவேன். அதுக்கப்புறம் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் சில பேர் வந்து இஞ்சி போடுவாங்க. இஞ்சி போடணுன்னா நம்மளுக்கு கொத்தமல்லி வந்து அவசியம் இருக்காது. இல்லை இஞ்சி கொத்தமல்லி சில பேருக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா இஞ்சியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் மிக்சியில் வச்சு ஒரு சுற்ற வேண்டியதான். இப்போ நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். அரைச்சி முடிச்சதை என்ன பண்ணணும், நம்மளோட பாத்திரத்தில் போட்டுக்கணும். கொஞ்சம் நம்ம ஆஸ் யூஷுவல் தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம். தண்ணியோட இதை பற்றி பிரச்சனை இல்லை. சில சமயம் நல்லா கெட்டிமாக வரணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதே வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு மோர் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்டெல்லாம் ஆஃபீஸில் எடுத்துன்னு வராங்க. ஸோ மோர் குழம்புனா இதே தான் திக்காக பண்ணணும். மோர் ரசம்னா தண்ணியை கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து மோர் குழம்பு மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் வச்சுருக்கிற தயிரை வந்து இதில் போட்டுடணும். இன்னும் கொஞ்சம் கூட நிறைய வேணும், 2-3 பேருக்கு சமைக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தயிர் விட்டுக்கணும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வெள்ளையாகவே பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து மஞ்சத்தூள் போடுவாங்க. நான் எப்போதும் வந்து மஞ்சப்பொடி வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி. அதனால தான் அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டிமா எல்லாருமே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே மஞ்சத்தூள் போட்டு பண்ணுவாங்க. நார்த் இந்தியாவெலாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய மஞ்சத்தூளை எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க, அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளும் அந்த கொஞ்சம் அப்படியே தூவினா போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் மஞ்சள் பொடியும் நெடி அடிக்கும். நம்ம வச்சு அப்படியே கலரணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ உப்பு போடணும். மெயின் ஐட்டம் இஸ் சால்ட்டு. அதுதான் இப்போ மோர் குழம்பு டக்குன்னு முடிஞ்சிட்டு நம்ம எடுத்து பாத்திரத்தில் நல்லா போட்டு எப்படி கெட்டியமாக வந்துச்சு பார்த்தியா, சூப்பராக கமகமான வாசனையாக இருக்குல்ல. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். வேணா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பாரு, சூப்பராக இருக்கு. சத்துள்ள எளிமையான ஃபுட்டு, வயிற்றுக்கு ஒரு கெடுதலும் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இதிலே பலவிதமான வெரைட்டி இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.